அன்று ராத்திரியில கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனும் ஆகிய பூராவும் சேனையிடத்தில் போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமங்காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுற்று இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அதற்கு மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாத்தியத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அதை 3 பிரிவாக பிரித்து அவங்க கையில் ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம், அந்த பாளையத்தை சுற்றி பானையை உடைச்சு போட்டு தீவட்டியை உயர்த்தி பிடித்து எக்காலத்தை ஊதுறாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொன்னாங்க. கடற்கரை மணலை போல இருந்த திரளான ஆட்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு அவங்க அழிக்கப்பட்டார்கள், முறியடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பலன் இல்லைங்களா, நம்மளால முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்றாரு, உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு வச்சிருக்காரோ அவர் கண்டிப்பா செய்தே ஆவார். அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், தைரியம் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ 1 நாளாகமம், யாபேஸ் தன் சகோதரரை பாற்றிலும் காணம் பெற்றவனாய் இருந்தான். அதை கடைசியா போட்டிருந்தா நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா முன்னாடியே போட்டார். அடுத்து பாருங்க, அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஏற்கனவே பிள்ளைகள் இருந்திருக்காங்க, இவன் கடைசியா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் பிறக்கிறப்ப வாழ்க்கையில குடும்பத்துல ஒரே கஷ்டம். துக்கத்தோட நான் பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்னா துக்கம்னு அர்த்தம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜெபத்துக்கு பதில் உண்டு.